மூணார் குண்டலை சாண்டோஸ் கோழியில் மேய்ச்சலுக்கு சென்ற 4 பசுக்களை புலி அடித்துக் கொன்றது. குண்டலை சாண்டோஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்போரின் பசுக்கள் தான் கொல்லப்பட்டது. புலியின் தாக்குதல் தொடர்ந்து வரும்போதும் வனத்துறையின் மெத்தனத்திற்கு எதிராக பொதுமக்கள் எதிர்ப்புடன் முன்வந்துள்ளனர். ஒன்றாக மேய சென்ற 4 பசுமாடுகள் தான் புலி தாக்கி கொண்டுள்ளது. வேறொரு பசுமாட்டிற்கு பலத்த காயங்களும் ஏற்பட்டுள்ளன. குண்டலை சாண்டோஸ் காலனி எஸ்டி காலனி சண்முகத்தின் பசுக்களை தான் புலி தாக்கி கொண்டது. 2 முதல் 4 வயதுள்ள பசுக்கள் தான் இறந்தது. இதில் ஒரு பசுவின் உடல் பகுதியாக தின்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. வியாழக்கிழமை மேய சென்ற பசுக்கள் தான் காணாமல் போனது. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் நடத்திய தேடுதலில் தான் வெள்ளிக்கிழமை மதியத்தில் 4 புலி வந்து அடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப வயதாகி போச்சு, நடக்க கூட முடியாது. இதை வச்சுதான் நான் பழைக்கிறேன். என் பையன் என் பேரன் நல்லா படிச்சுட்டு அவனும் தன்னால இந்த மாட்டால பெரும்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். அவனால போய் பத்தினோம் மாடை காணலன்னு பார்த்தா புலி அடிச்சு கிடக்கு. 4 மாடு. நீங்க கண்டிப்பா சர்க்காரில் எப்படியாவது நீங்க இந்த புலியை பிடிக்கவும் செய்யணும். எங்களுக்கு மழை இந்த வயசுமான நேரத்தில் நான் என்ன செய்ய, நீங்க தான் காப்பாற்றணும். எனக்கு உங்க தலைவர்களாக இருக்கும். எங்களுக்கு இந்த மாட்டுக்குள்ள நஷ்டம் கொடுக்கணும். நீங்க எப்படி வழி செய்யலையோ அது உங்க பொறுப்பு. உங்க மேல உட்காச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? ரொம்ப வயசாகி போச்சு, நடக்கவே முடியாது. அதனாலதான் நல்லா படிவுபடுத்திட்டு எனக்கு இந்த சாணிகள் இறந்த அந்த அவ்வளோ படிவுபடுத்தும் சாணிகள் இறந்த அந்த மாட்டோட கிடந்து சீரழிகிறான். அதுக்கு நீங்க தான் வழிமொழி ஏற்பாடு பண்ணணும். புதுக்கடி எஸ்டேட் சாலைக்கு அருகில் பசுக்களின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. காயமடைந்த பசுவை பின்பு அருகில் உள்ள காட்டில் இருந்தும் கண்டுபிடித்தனர். சாண்டோஸ் காலனியில் வியாழக்கிழமை மாடுகளை மேய விட்டுருந்தோம். ஆனால் அதில் 4 மாடு வீடு திரும்பலை. தேடி போய் பார்க்கும்போது 4 மாடை புலி அடித்து டேம் கரையில் கொண்டு இருந்துச்சு. அது குண்டல சாண்டோஸ் காலனியில் சண்முகம் என்பவருடைய மாடு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாயிட்டு அவர் மாடு வளர்த்துட்டு இருக்காரு. அவருக்கு உறுதுணை ஆகிட்டு அவருடைய பேரன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. வேலையில்லாதனால இந்த மாடு வளர்க்கும் தொழிலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை தேர்ந்தெடுத்து அவர் அவருக்கு சப்போர்ட்டாக செயல்பட்டு இருக்காரு. ஆனால் இப்போ 4 மாடு அடித்து கொண்டதுனால இப்போ அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. மாடு வளர்க்கணுமா இல்லை அந்த தொழிலை விட்டுடலாமான்னு சொல்லி அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க அந்த குடும்பம் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட கடந்த 6 மாதங்களாயிட்டு செண்டுவார டாப்பு சிட்டிவாரம் குண்டலை ஆதிவாசி காலனி போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 42 மாடுகளை புலி அடித்து கொண்டிருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் நஷ்டப்பரிகாரம் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. 2023 நவம்பர் மாதம் குண்டல ஆதிவாசி குடியில் அம்பிகா, அதுபோல் தங்கச்ச, மணிப்பாட்டி இவங்களுக்குள்ள 6 மாடை புலி அடித்து கொண்டது. ஆனால் அந்த 6 மாட்டுக்கும் இவங்க அக்ஷயாவளி அப்ளிகேஷன் கொடுத்துட்டும் இது வரைக்கும் அந்த ஆதிவாசிகளுக்கு 1 பைசா கூட கொடுக்கல. ஜனவரி மாதம் ஃபாரஸ்ட் மந்திரியினுடைய அதாலத்து இருந்துச்சு. அந்த அதாலத்தில் நேரடியாக போயிட்டு அவங்க மனு கொடுத்துருந்தாங்க. அந்த மனுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. காரணம் அவங்க சொன்னது 15 நாளில் அவங்க பைசா நான் கிடைச்சிரும் அப்படின்னாங்க. இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ அவங்க அந்த மாடு வளர்க்குற தொழிலையே போய் விட்டுட்டாங்க. இப்படி 42 மாடுகள் அடிக்கும்போது இப்பகுதியில் தோட்டம் தொழிலாளியும் அதுபோல் இந்த மாடுகளை நம்பி ஜீவிக்கக்கூடிய ஆளுங்க மாடு வளர்க்கக்கூடிய தொழிலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்க புலியை பிடிக்கவும் முடியலை. அந்த இறந்த மாட்டுகளுக்கு நஷ்டெடுப்பை கொடுக்காத சூழ்நிலை இப்போ ஃபாரஸ்ட் உத்தியோகமாறு வீழ்ச்சிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ 4 மாடுகளை அதுக்கு பார்த்துருக்காங்க, கேமரா வச்சுருக்காங்க. இப்போ டாக்டர் இன்றைக்கி வரன்ருக்காங்க. அதனால் எத்தனையும் சீக்கிரம் இறந்து போன மாடுகளுக்கு அவனுடைய ஊக்கத்தொகை மற்ற நஷ்டஈடு கொடுக்கறதுக்கும் அதுபோல் இங்கே நடமாடிட்டு இருக்கக்கூடிய இந்த புலியை பிடிக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை வச்சு பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு மேல் நடவடிக்கைகள் ஆரம்பித்தனர். நியூஸ் பீரோ மூணார்.